அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரஷ்யாவின் மிகப்பெரிய அணு உலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். மேற்கு ரஷ்யாவில் அமைந்துள்ள அந்நாட்டின் மிகப்பெரிய அணு உலைகளில் ஒன்றான குருக்ஸ் அணு உலையில் உக்ரைன் ஏவியட் ட்ரோனால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கு சர்வதேச அணு உலை பாதுகாப்பு மையம் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. எந்தவொரு அணுசக்தி வளாகமும் அமைப்பும் இந்நிலையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அணு உலைகள் மீதான தாக்குதல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் பேராபத்திற்குள் தள்ளும் என்றும் சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது. அணு உலை மேல் நள்ளிரவில் சென்ற உக்ரைன் ட்ரோனை ரஷ்ய விமானப்படை இடைமறித்து தாக்கியதாக ரஷ்ய தரப்பில் ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டாலும் பின்னர் உக்ரைனால் ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்று துல்லியமாக ரஷ்யாவின் அணு உலை மீது தாக்கியதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அணு உலைக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினும் பேச்சுவார்த்தை நடத்திய சூழ்நிலையில் நேரில் சந்தித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியையும் விளாடிமிர் புடினையும் பேச்சுவார்த்தை நடத்த வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனும் இரண்டு நாடுகள் மீது மாறி மாறி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இதன் காரணமாக ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் பதற்ற நிலையை எட்டியிருப்பதுடன் ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை பல்வேறுபட்ட பிராந்தியங்களில் தீவிரப்படுத்தியுள்ளது. சீனாவை மிரட்டும் கஜிகி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். சீனாவின் சுற்றுலா நகரமான சான்ஜாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வளாகங்களும் அரசின் அறிவிப்பினால் உடனடியாக மூடப்பட்டுள்ளது. சீனாவின் தெற்கு பகுதியிலுள்ள சான்ஜா நகரின் தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வெப்பமண்டல புயல் மையம் உருக்கொண்டுள்ளது. இந்த புயலுக்கு கஜிகி என பெயரிடப்பட்டுள்ளது. கஜிகி புயல் வடமேற்கு நோக்கி மணிக்கு சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அந்த புயல் மேலும் தீவிரமடைந்து காற்றின் வேகம் மணிக்கு 48 கிலோமீட்டராக அதிகரிக்கக்கூடும் என்றும் சீனாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கஜிகி புயல் எச்சரிக்கை காரணமாக சீனாவின் சுற்றுலா நகரமான சான்ஜாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வளாகங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் பெரும்பாலான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த புயல் வியட்நாமை நோக்கி நகர்வதற்கு முன்பாக சீனாவின் தெற்கு மாகாணமான கைனானின் தெற்கு கடற்கரையில் கரையை கடக்கக்கூடும் என்று சீன வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு நிர்வாகத்துக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம். அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டனின் உளவு பிரிவு தலைவரை திடீரென ட்ரிக்கிய ட்ரம்ப். அமெரிக்க இராணுவ தலைமையிடமான பென்டகனின் உளவு பிரிவு தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் ஜெப்ரி குரூஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 2 மூத்த இராணுவ அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கான உத்தரவை அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் கெக்சாத் பிறப்பித்துள்ளார். இந்த பணி நீக்கம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை எந்தவொரு முக்கியமான விளக்கத்தையும் பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக அளிக்கப்படவில்லை என்று கடந்த ஜூன் மாதம் கசிந்த அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பின் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் பொய்யானவை என்பதை உலகம் முழுமைக்கும் அம்பலப்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் உண்மைத்தன்மை குறித்து செய்தி வெளியிட்ட உளவுத்துறை தலைவர் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த மதிப்பீடு முற்றிலும் தவறானது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தான் பென்டகனின் உளவு பிரிவு தலைவரும் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் தற்போது நீக்கப்பட்டுள்ளார். வடகொரியாவின் புதிய வான் பாதுகாப்பு சோதனைகள் வெற்றி. வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனைகளை நடாத்தி வருகின்றது. வடகொரியாவுக்கு அண்மையில் அமைந்திருக்கும் தென்கொரியா அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளுடன் போர்ப்பயிற்சியை ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் தமது எல்லையில் இடம்பெறும் போர்ப்பயிற்சி தேவையற்ற போரை ஏற்படுத்தும் என வடகொரியா தென்கொரியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தது. வடகொரியாவின் எச்சரிக்கையையும் மீறி அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் முன்னிலையில் 2 புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் நேற்றைய தினம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இந்த ஆயுதங்களுக்கு சிறந்த போர்த்திறனும் தனித்துவமான தொழில்நுட்ப திறனும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வகையான ஆயுதங்களின் தொழில்நுட்ப அம்சங்கள்
ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் உள்ளிட்ட வெவ்வேறு வான் இலக்குகளை அளிப்பதற்கு மிகவும் உயர்ந்தவை என்றும் இவை துல்லியமான ரேடார்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இவை மிக திறம்பட செயற்படும் என்றும் வடகொரியாவினுடைய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஏமனின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இஸ்ரேல் திடீர் விமான தாக்குதல். காசாவில் பாலஸ்தீனர்களை கொன்றளிக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஏமன் அவ்வப்போது இஸ்ரேல் மீது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கவுதி படைகளின் மீது இஸ்ரேல் நேற்றைய தினம் திடீரென பல்வேறுபட்ட பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியது. ஏமன் தலைநகரில் கவுதி போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள், கவுதி தலைவரின் இருப்பிடம், மின் உற்பத்தி நிலையங்கள், கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் விமானப்படை பாரிய தாக்குதலை நடத்தியுள்ளது. கவுதி போராளிகளின் முக்கிய தளபதிகளையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பல்வேறுபட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருந்தபோதிலும் கவுதிப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறுபட்ட பகுதிகளில் பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்கள் சேதமடைந்திருந்தமை அங்கிருந்து வெளியாகும் புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள் மூலம் உறுதியாகியுள்ளது. கவுதிப்படைகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கவுதிப்படைகள் விரைவான பதிலடியை கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியின் சாலையில் நடந்த பயங்கர விபத்து. 4 பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் சம்பவ இடத்தில் உயிரிழப்பு. ஜெர்மனியில் நடந்த மிக மோசமான சாலை விபத்தில் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஜெர்மனியின் கெஸ்லி மாகாணத்தில் உள்ள காஷல் பகுதியில் காரொன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது. இந்த கார் விபத்தில் 2 தம்பதிகள் உட்பட 4 பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள். நள்ளிரவுக்கு பின்னர் நடந்த இந்த கார் விபத்து சம்பவத்தில் சாலையில் இருந்து கார் விலகி சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வேகமாக மரத்தில் மோதியது. இதையடுத்து விபத்தில் சிக்கியவர்களில் ஒருவருடைய செல்போனில் இருந்து தானாக அவசர சேவைகளுக்கு அழைப்பு சென்றுள்ளது. அழைப்பின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிற அவசர சேவைகள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டுள்ளார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்த அனைவருமே உயிரிழந்து விட்டார்கள். இந்நிலையில் பிரித்தானிய அதிகாரிகள் உதவிக்காக இதுவரை தொடர்பு கொள்ளப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது. காசா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக ஹமாஸ் இயக்கத்தினருடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்து நேற்றைய தினம் டெல்லவிவ் மற்றும் ஜெருசலேம் நகரங்களில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பெரும் போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். கோபத்துடன் திரண்ட இஸ்ரேலியர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூழ்ச்சியாளர் என்றும் அதிகார வரி கொண்ட ஒரு மிருகமாக அவர் செயற்படுவதாகவும் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக இஸ்ரேலிய பணைய கைதிகளை காசாவில் பலி கொடுக்க அவர் தயாராகிவிட்டார் என்றும் பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள். போரை தொடர்வதற்காக பணைய கைதிகளை பறிகொடுப்பதற்கு நெதன்யாகுவுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் ஒரு புதிய தாக்குதல் திட்டத்தை இஸ்ரேல் இராணுவம் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் இந்த தாக்குதல் திட்டம் பாலஸ்தீனர்கள் மத்தியில் மிக பெரும் உயிரிழப்பையும் பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய மனித பேரழிவுகளையும் ஏற்படுத்தும் என பல்வேறுபட்ட உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். இருந்தபோதிலும் இஸ்ரேல் அனைத்து நாடுகளின் கண்டனங்களையும் மீறி அமெரிக்க ஆதரவுடன் இந்த கொடூரமான இராணுவ ஆக்கிரமிப்பை தற்போது மேற்கொள்வதற்குரிய தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நிலையில் காசாவில் போரை நிறுத்தி உடனடியாக பணைய கைதிகள் விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்ற சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசாருக்கும் இடையில் பயங்கர மோதல் வெடித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை குண்டு கட்டாக தூக்கி சென்று போலீசார் சிறையில் அடைத்திருப்பது போராட்டக்காரர்களிடையே மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் முழுவதும் காசாவில் நடைபெறும் போர் தற்போது நியாயமற்ற முறையில் நடப்பதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள சூழ்நிலையில் நெதன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்திருப்பது இஸ்ரேலிய அரசுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலையை கண்டித்து மெக்சிகோவில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் ஆவேசமடைந்த மக்கள் ஒரு கட்டத்தில் இஸ்ரேலிய தூதரகத்தை அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தியுள்ள சம்பவம் மெக்சிகோவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காசாவில் இஸ்ரேல் நடத்தும் படுகொலை உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையேயும் மனித உரிமை அமைப்புகளிடமும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் மெக்சிகோ மக்கள் இஸ்ரேலிய தூதரகத்தை அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தியுள்ளமை மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு உடனடியாக பாதுகாப்புகளை அதிகரிக்குமாறு கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.